அக்கா அக்கா, வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. பயங்கரமா போர் அடிக்குது. ஏதாவது டைம் பாஸ்க்கு ஐடியா சொல்லேன். சமைக்கலாமா? விளையாடலாமா? டிவி கா எல்லாமே போர் அடிக்குதுக்கா எனக்கு. நானும் ஒன்னொன்னா சொல்லி பார்த்துட்டேன். நீ ஒரு ஐடியா இருந்தா சொல்லேன் ப்ளீஸ். ஏண்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீயே சொல்லிக்கிற, நீயே அதைய வேணான்னு சொல்ற. இதை விட வேற என்ன ஆப்ஷன் நான் சொல்லட்டும்? சரி, நீ சொல்லாத ஒரே ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் சொல்லட்டா? கேப்பியா? என்ன தெரியுமா? பேசாம உன்னோட புக்ஸ் எடுத்து வச்சு படி. ஏய் லூசா நீ! அக்கா மாதிரி ஐடியா கொடு, நான் கக்கா மாதிரி ஐடியா கொடுக்கற. உன்னை எல்லாம் குப்பை தொட்டியில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. புக்ஸ் படிக்கிறதாமா புக்ஸ். டேய் சொன்னா கேளு, நான் நல்ல ஐடியா தான் கொடுப்பேன். ஒழுக்கமா இப்பவாது படி. கொஞ்சம் உனக்கு மற்ற விஷயங்கள் போர் அடிக்கும் போது இதுல படிக்கும்போது ஏதாவது புரியுதானாவது பாரு. எப்படி லூசு பக்கி? லூசு பக்கியா? அம்மா இங்க பாருமா, இவன் என்ன சொல்றான்னு. ஏய் என்ன பிள்ளை கத்திக்கிட்டே வர்ற? என்ன சத்தம்? அம்மா அவன் என்னை லூசு பக்கின்ட்டு போறாம்மா. நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறம்மா எனக்கு. சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். நீ தான் பெரிய பிள்ளை, நீ தான் பொறுத்து போகணும். நீ தான் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். நல்லதா? உன் பையனுக்கு இப்பதான் புக்ஸ் படிடான்னு ஒரு நல்லது சொன்னேன். அந்த இதுக்கு தான் அவன் என்னை லூசு பக்கின்ட்டு போறான். நீ ஏமா நீ நீ எப்பவுமே பாரு, நீ அவனுக்கே தான் பேசுவ, நீ எனக்குலாம் பேசவே மாட்ட. ஆமாடி, இத வேற சொல்லிடு. எப்பவும் அவனுக்கு பேச அவனுக்கு பேசணும். அவனை சொல்றே இல்ல, நீ என்ன வேலை செய்யற? இந்த பாரு, இந்த துணி எல்லாம் காய போடுன்னு சொல்லிட்டு போனேன். எங்க காய போட்டா வந்து பார்த்தா துணி எல்லாம் அப்படியே இருக்கு. ஏம்மா எனக்கு எங்க குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கம்மா, ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி. நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு இருந்தேம்மா. அதை பார்த்துட்டு சரி வந்து காய போடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்து காய போட்ட. உடனே அவசரப்பட்டு காய போட சொன்னது நான் தான் வருவேன்ல. வாய் மட்டும் நல்லா அட்டி, ஒரு வேலையை செஞ்சிடாத. அப்படியே இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருவாங்க, டைரியில எழுதி விடுவாங்க. இப்ப இந்த ஸ்கூல்லையும் சொல்லணும் புது பழக்கம். அது என்னது அது? ஹோம்ஒர்க்கு போன்ல அனுப்புறது. அப்புறம் பிள்ளைங்கள போன் பார்க்கலன்னா அதுக்கு எப்படி பார்க்காம இருக்குங்க? ஐயோ, யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. போ போ போய் நீ உன் வேலையை பாரு, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். எல்லாம் இந்த நாயால வந்தது. வரட்டும் இன்னைக்கு, அப்பா வரட்டும், அப்பாட்டையும் நான் சொல்லி வைக்கிறேன்.